பாவிகளா. சரி, இன்னைக்கு எங்கள் ஊரோட அசன பண்டிகை. அதுக்கு ஆல்ரெடி காலையில் மதியானம் நைட்டுன்னு ஃபுல்லாக ஊரில் தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ லஞ்சுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம ஃபேமிலி போயிட்டுருக்காங்க. அவங்க போய் போயிட்டு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. காலையில் வந்து இட்லி, பொங்கல், சட்னி, சாம்பார், அப்புறம் கேசரி. வடை இந்த வாட்டி வைக்கல. இதுதான் எங்கள் வீட்டுக்காரவங்க படித்த துவக்கப்பள்ளி. இன்றைக்கி ஸ்கூல் தான், பொங்கலுக்கு லீவ் விட்டனால. அதுக்கப்புறம் திருவிழாவில் கடை போட்டிருப்பாங்களே, அந்த கடையும் இன்றைக்கி போய் இந்த 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 லஞ்ச் முடிஞ்சோடனே திருவிழாவில் கடை போட்டிருப்பாங்களே, அந்த கடையை போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம். கலாச்சி இது வந்து எத்தனாவது பந்தின்னு தெரியல, ஆனால் ஸ்டில் கூட்டம் இருக்குது. எனக்கு வேறு பசிக்குது எனக்கு வேறு. கொஞ்சம் லேட்டாக லேட்டாக போனால் கூட்டம் இருக்கான்னு நினச்சேன், ஆனால் இன்னும் கூட்டம் இருக்குது. ஆமாம், அடுத்த நமக்கு தான் வேலை இருக்குது. சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பார்சல் வேறு வாங்கிட்டு. ஆமாம், என்ன அத நினைச்சுத்தான் மனோலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லி. லஞ்ச் என்னன்னா சாதம், சாம்பார், அப்பளம், ஊறுகாய், என்ன பொரியல், காலிஃப்ளவர் பொரியல். இது போக ரசம், மோர், நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோலகம் முழுவதும் பருக்குது. சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. போது பணகம் கரிச்சு குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கொறிக்கணும். ஆல்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி. ஓல கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி. கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி. ஊரோரம் ஒத்தப்பான கள்ளுக்கு என்ன ருசி. பூமிக்கு அந்த வானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.